வணக்கம். பாலியல் துன்புறுத்தல்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாப்பது பற்றி நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களுடைய பின்னூட்டங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். முதலாவது, பாலியல் துன்புறுத்தல்கள்ல இருந்து குழந்தைகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு குட் டச், பேட் டச், சேஃப் டச், அன்சேஃப் டச், அதாவது சரியான தொடுதல், தவறான தொடுதல், பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல், இவற்றை பற்றி பள்ளிகள்லையும் வீடுகள்லையும் தாராளமா நம்ம பேசணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இருபால் குழந்தைகளுக்கும் தன் உடல்ல அடுத்தவர்களினுடைய கை எங்க படலாம், எங்க படக்கூடாது அப்படின்றத பற்றி அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டெக்னிக் இருக்கு, நோ கோ டெல். அந்த டெக்னிக் பேரு நோ கோ டெல் டெக்னிக். அதாவது நாம முதலாவதாக சொல்லிக் கொடுத்த குட் டச், பேட் டச்சினுடைய வரையறைக்கு மீறி யாராவது அந்த குழந்தை கிட்ட தவறாக நடக்க முயன்றால், அது அந்த குழந்தைக்கு தவறு என மனசுல படும்போது முதல்ல சத்தமா தன்னுடைய எதிர்வினையை ஆற்றணும். என்ன தொடாதீங்க, நோ அப்படின்னு குழந்தை ஸ்ட்ராங்கா சத்தமா சொல்லணும். அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம குழந்தைக்கு தைரியம் கொடுத்து நம்ம வளர்க்கணும். ரெண்டாவது, அப்படி சொல்லிக்கிட்டே அங்கிருந்து எப்படி வெளியேறணும் அப்படின்றத பற்றி குழந்தை சிந்திக்கணும். அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மூன்றாவது, இப்படி நடந்த சம்பவங்களை பற்றி அங்கிருந்து தப்பிச்சு வந்த பிற்பாடு, வெளியேற வந்த பிற்பாடு யார அவங்க நம்புறாங்களோ அவங்க கிட்ட நடந்ததை சொல்லணும். அது டீச்சர்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம். நடந்ததை சொல்லணும். இதுதான் அந்த நோ கோ டெல் டெக்னிக். ஆனா நடைமுறையில எல்லா குழந்தைகளும் இவ்வளவு தைரியமா சத்தம் எழுப்பி தன்னுடைய மறுப்பை தெரிவிப்பாங்களா, அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதற்கு ஏதாவது வழி தேடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல பலவீனமானவங்களாகவும் அதிக பாதிக்கப்படக்கூடியவங்களாவும் இருக்கிறவங்க குழந்தைங்க தான். அவங்களால எந்த அளவுக்கு தைரியமா தன்னை தற்காத்து கொள்ள போராட முடியும்? அதனால அவங்க கூட இருக்கிற பெரியவங்களாகிய நமக்கு அவங்கள ஞானத்தோடு வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. பெரும்பாலும் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சிறு குழந்தைகளை உணவுப் பொருட்களை காமிச்சு, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், இது மாதிரியான பொருட்களை காமிச்சு, வா தாத்தா தரேன், வா மாமா தரேன், வா அண்ணன் தரேன் அப்படின்னு ஆசை காட்டி அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த குழந்தைங்களை அழைக்கிறாங்க. இப்ப புதுசா செல்போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு செல்போன் தரேன், ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கு செல்போன் தரேன். ஏன்னா நம்ம வீடுகள்ல அவற்றுக்கு நம்ம கட்டுப்பாடு விதிக்கிறதுனால ஒரு சுதந்திரமா அது கிடைக்கும்ன்ற நப்பாசையில குழந்தைங்க அவங்க கையில இருக்க போனை பாக்குறதுக்காக போறாங்க. இன்னும் விளையாட்டு பொருட்கள், வண்ண மீன்கள், இவற்றையெல்லாம் பார்ப்பதற்காக அதெல்லாம் விளையாட்டா காண்பிச்சு அந்த குழந்தைங்களை தான் இருக்கும் இடத்துக்குள்ள, அறைக்குள்ள அழைச்சுக்கிறாங்க. படிப்படியாக தன்னுடைய பாலியல் அத்துமீறல்களை அவங்க அரங்கேற்ற ஆரம்பிப்பாங்க. குழந்தை சுதாரிச்சு சத்தம் எழுப்ப ஆரம்பிச்சாலோ அல்லது தன்னுடைய மறுப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சாலோ குழந்தைய தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்காக அவர்களை மிரட்டவோ, அடிக்கவோ, துன்புறுத்தவோ, அல்லது அம்மாவை கொன்றுவேன், அப்பாவை கொன்றுவேன் அப்படின்னு பயமுறுத்தவோ, இல்ல சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உணர்வு ரீதியாக மிரட்டவோ செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால குழந்தைங்க பயந்துடுறாங்க. அவங்க தன்னுடைய மறுப்பு தெரிவிக்க முடியாம போயிருது. ஆசையால வலைவிரிச்சு அச்சத்தால அவங்கள தன்மயமாக்கி பாவம் குழந்தைகள் வாழ்வை சிதைச்சிடுறாங்க இந்த கயவர்கள். இப்படி பாலியல் ரீதியாக குழந்தைகள் பலாத்காரத்திற்கும் வன்முறைக்கும் உள்ளாகக்கூடிய செய்திகள் தான் செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் தொடர்ச்சியா வருது. ஆனா குழந்தைகளுக்கு நன்கு அறிமுகமான குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், இவங்களால ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் வழக்காக பதிவு செய்யப்படுவது கிடையாது. பாலியல் சீண்டல்களும் பாலியல் தொந்தரவுகளையும் அனுபவிக்காம குழந்தைகள் நிறைய பேர் தங்களுடைய குழந்தை பருவத்தை கடந்து வருவதே இல்லை. இப்படி நன்கு அறிமுகமானவர்களால குழந்தைகள் அனுபவிக்கின்ற பாலியல் சீண்டல்கள்ல இருந்து மீண்டு வரவும், அதை பெற்றோர்கிட்ட தெரியப்படுத்துவதற்கான தைரியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் குழந்தைகளை நம்ம பயிற்றுவிக்கணும். அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இதனால அனுதினம்
அந்த நபர்களை சந்திக்கும் போது அந்த பிள்ளைங்க நிறைய உளவியல் சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. படிப்புல கவனம் செலுத்த முடியாம, தன்னுடைய செயல்பாடுகள்ல கவனம் செலுத்த முடியாம, முறையான தூக்கம் இல்லாம, ஒரு பய உணர்வோட தங்களுடைய நாட்களை கடத்துறாங்க. பாதுகாப்பில்லாத ஒரு சூழல்ல எப்படி அந்த குழந்தைகளால தினமும் இருந்து வாழ முடியும்? இந்த மலைப்பாம்பு மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம குழந்தைகள் எப்படி தப்பிச்சு கொள்ளலாம், நம்ம குழந்தைகளை நாம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.